வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வாட் ஃபேரி அனிமோட 41வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங் வீட்டுக்குள்ளார ஏதோ பவர் போய்கிட்டு இருக்கு. இது எவன் நேத்து பவர் ஆச்சு, நம்ம வேற லேண்ட் ஆஃப் காடுக்கு வேற போகணும். அதுக்குள்ளார மாஸ்டர் அவருடைய பவர் அதிகரிச்சிருவாருன்னு நான் நம்புறேன். பார்த்தா ஹீரோ வீட்டுக்குள்ளார உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்து ஏதோ சொல்றான். பார்த்தா அவனுக்குள்ளார ஏதோ பவர் தோன்றி அந்த பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஹீரோவுடைய கண்ணு கலரே மாறிட்டு பவர் எல்லாத்தையும் நிறுத்தாம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். மாஸ்டர், உங்களால கண்டிப்பா முடியும். இந்த கிரீன் லோட்டஸ் சீக்ரெட் டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. முதல்ல இருந்ததை விட எவன் எத்து பவரை ரொம்ப வேகமாவே அப்சர்வ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம கோல்டன் எலக்ஸ் எனர்ஜி ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கு. நான் எப்படியாவது இம்மார்டல் சக்தியை அடைஞ்சா ஆகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். பத்த வீட்டுக்குள்ளார இருந்து ஏதோ பவர் வேகமா மேல போகுது. மாஸ்டர், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கிங்கி வீட்டு சைடு ஓடிக்கிட்டு இருந்து கதவை திறந்துட்டு வேகமா உள்ளார வர்றா. பார்த்தா ஹீரோ எதிரில நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோவை மோதிட்டு கீழே விழுற மாரி போறா. ஹீரோ டக்குன்னு அவளை பிடிச்சிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவளும் ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரே வெக்கமா வந்துடுது. யங் மாஸ்டர், நீங்க கோல்டன் எலக்ஸ் ரிலீம் உள்ளார போயிட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன். சரி, கோல்டன் டெம்பிள் வேற ஓபன் பண்ண போறாங்க, நம்ம சீக்கிரமா அந்த இடத்துக்கு போகணும்னு கிங்கியூ சொல்றா. எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. என்னால அந்த இடத்துக்கு போக முடிஞ்சா உனக்காக நான் கிரேட் இம்மார்டல் வெப்பனை எடுத்துக்கிட்டு வரேன்னு ஹீரோ சொல்றான். எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை யங் மாஸ்டர், நீங்க திருப்பி நல்லபடியா வந்தா போதும்னு அவ சொல்றா. ஹீரோ டக்குன்னு வெளியில வந்து கத்திய வர வச்சுட்டு பறந்து போறான். கிங்கியும் பின்னாடியே போயிடுறா. சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் வேற ஏதோ ஒரு இடத்துல பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. முன்னாடி பெருசா பவர் இருக்கிறத ஹீரோ பாக்குறான். எல்லாரும் கீழே இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் கீழே போய் இறங்கி நிக்கிறாங்க. மஞ்சள் ட்ரெஸ்காரன் ஹீரோவை பார்த்துட்டு நீங்க சரியாயிட்டீங்களான்னு கேக்குறான். இங்க இருக்கிற 8 ரியல் பீப்புள் பிரதர் சிஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள்னு ஹீரோ சொல்றான். டீச்சர் பார்த்து சிரிக்கிறாரு. அந்த பெரியவனும் ஹீரோவை பார்த்து கை காட்டுறான். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, ஃபர்பன் ஏரியா கார்டோடைய கேட்டை ஓபன் பண்ணலான்னு பிளாக் ஷாட் சொல்றாரு. அவசரப்படாதீங்கன்னு டீச்சர் சொல்றாரு. எங்க என்னுடைய பர்பிள் கேர்ள்னு ஹீரோ கேக்குறான். ஹீரோயின் பின்னாடி இருந்து கை வச்ச உடனே ஹீரோ அவளை பார்த்துட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு உனக்கு எதுவும் ஆகல இல்ல, நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எவர் கிரீன், என்னால மூச்சு விட முடியலன்னு ஹீரோயின் சொன்ன உடனே விட்டுட்டு நகர்ந்து வந்துடுறான். எவர் கிரீன், உங்களுடைய அசத்தலான பவர் மூலியமா நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு தாத்தாவை திருப்பி வர வைக்க முடியும்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா நான் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணதுக்கான பலன் தான் இதுன்னு ஹீரோ சொல்றான். அந்த இடம் ஏன்ஷன் குன்லுனை சேர்ந்த இடம்னு எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கேன். அந்த இடத்துல தான் கூயுஷுக்காக சண்டை போட்டாங்க. இருந்தாலும் அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது, நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு பச்சை பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, உண்மையிலேயே அந்த பயணம் எதுக்காகன்னு எனக்கு ஒன்னும் புரியலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த இடத்துல மான்ஸ்டர்லாம் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கேன். அதை பத்தி எல்லாரும் கவலைப்பட வேணாம், எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்னு ஹீரோயின் சொல்றா. பார்த்தா டீச்சர் என்னவோ எல்லாருக்கிட்டையும் அனுப்புறாரு. இதுதான் ரிலீம் வாய்டோட நேம் பிளேட். உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சீங்கன்னா இதை ஆக்டிவேட் பண்ணுங்க. அந்த காட் மார்க்கெட்ல இருந்து எப்படி வெளியில வரணும்ன்றத இது சொல்லி கொடுக்கும். வாங்க இந்த காடு ட்ரிப்புக்கு நீ இவங்க கூட போ, எல்லாரையும் நீ தான் பாத்துக்கணும்னு டீச்சர் சொல்றாரு. நிச்சயமா நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க போலான்னு டீச்சர் சொல்லிட்டு தலையாடுறாரு. எல்லாரும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சி அந்த பவருக்கு முன்னாடி வந்து நின்னுறாங்க. டீச்சர் அவருடைய பவரை வர வச்சு அனுப்புறாரு. பார்த்தா எல்லாரும் சைடுல நின்னுகிட்டு அவங்களுடைய பவரையும் வர வச்சு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது போய் அந்த பவர்ல பட்டு ஏதோ வை மாரி உருவாகுது. எல்லாரும் நின்னுகிட்டு அவங்க அனுப்புற பவரையும் அந்த ஓலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பவரை நிறுத்தாம அனுப்பிக்கிட்டே இருந்து அந்த ஓலை பெருசாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்டின் ஏரியா ஓபன் ஆயிடுச்சு, எல்லாரும் போங்க, எல்லாரும் உள்ளார போயிட்டு உங்களுக்கு வேண்டியதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கோங்கன்னு டீச்சர் சொல்றாரு. சரி வாங்க போலான்னு மாங் சொல்லிட்டு பறந்துகிட்டு அந்த ஓல் சைடு போயிட்டு உள்ளார புகுந்து போயிடுறாரு. வெள்ளை டிரெஸ்காரனும் ரக்கிய வர வச்சுக்கிட்டு பறந்து அந்த ஓலுக்குள்ளார போயிடுறான். ஹீரோ, பச்சை பொண்ணு, ஹீரோயின் 3 பேரும் பறவைய வர வச்சுக்கிட்டு பறந்து உள்ளார போயிடுறாங்க. பார்த்தா எல்லாரும் அந்த சைடு வெளியில வந்துகிட்டே இருக்காங்க. மாங் வந்து இறங்கி அந்த இடத்துல நிக்கிறாரு. பார்த்தா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் எல்லாரும் வந்து அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த இடமே பார்க்க பேய்ங்க இருக்கிற இடம் மாரி இருக்குன்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, ஆனா எனக்கு இந்த இடத்த பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இத பார்க்கறதுக்கு ரூயின்ஸ் மாரி தான் இருக்குன்னு பச்சை பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, இது ரூயின்ஸை சேர்ந்த இடம் தான். ஆனா நடுவுல ஃபவுண்டைன் ஆஃப் யூத் வந்து ஏன்ஷியன் குன்லுன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஏன்ஷியன் தாவோயிஸ்ட் எம்பையர் எல்லாம் இருப்பாங்க. பிரதர், அதான் எவர் கிரீன் நம்ம கூட இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஒரு பழங்காலத்து போர்க்களம். இந்த இடத்துல பல மான்ஸ்டர்
நண்பர்கள் ஸ்பிரிட் பவரோட இருக்கும். அதனால இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். இந்த தடவை நான் உங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதனால நான் சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க. அப்பதான் நீங்க தேடி வந்ததை உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு வாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இங்க ஊதாவோ மவுண்டனுக்கு தான் போறதுக்கு வந்திருக்கேன்னு பெரியவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் அவர் கூட தான் போவேன்னு சின்னவன் சொல்றான். நம்ம இங்க வந்தது ஃபார்பின் ஏரியாவுக்கு போறதுக்காக வந்திருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போறதுக்காக வரல. நான் இப்போ உங்க எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு வைய உங்களுக்காக உருவாக்கி கொடுக்குறேன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்றான். நீ இப்ப என்னடா சொல்ல வர? எனக்கு சாவை பார்த்துலாம் பயம் இல்லடா. வாங்க வந்து எல்லாரும் ஒன்னா வேலை செய்யணும்டான்னு சொல்றாங்கன்னு பெரியவன் சொல்றான். வெள்ளை ட்ரெஸ்காரன் அதெல்லாம் கண்டுக்காம அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ரக்கைய வர வச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். சீனியர் பிரதர் அவர் மட்டும் தனியா போய்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனுஷன் எப்பயும் மத்தவங்களை ஆபத்துல விட்டு போக மாட்டான். அவன் தனியா போகணும்னு நினைச்சானா போட்டும் விடுன்னு பெரியவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அவனை அந்த போட்டியில தோக்கடிச்சதுல இருந்து அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடந்துகிட்டு இருக்கான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் போலான்னு மாங் சொன்ன உடனே எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம 3 பேரும் பிரிஞ்சு போக கூடாது. நம்ம 3 பேரும் எப்பயும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு பறவையை வர வச்சுட்டு பறந்து போய்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.